பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு அதை தண்ணி வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 கப் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா மிளகாத்தூள் வாசனை வரும். இதை வந்து வெளியில் வச்சு ஒரு 10 நாள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.